தினமும் காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருப்பி வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், வீடு வாங்குறோம், வீக்கெண்டானா அவுட்டிங் போகிறோம். இப்படி ஒரே மாதிரியான ரொட்டீன் லைஃப் வாழ்கிறப்போ சில நேரம் நம்மளுக்கு ஒரு மாதிரி சலிப்பாவோ இல்லை போரிங்காவோ இருக்கும் இல்லையா? என்னடா இது, காலையில் எந்திரிக்கிறோம், வரோம், போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வாக இருக்கும் இல்லையா? நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை தாண்டி நம்ம ஏதாவது நன்மை செய்யணுங்க. சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் பண வசதி இல்லாதனால மேற்படிப்பு படிக்க முடியாமல் போயிடும். அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைங்களை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்க வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷனோ சேர்ந்து நீங்கள் அங்கே வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் உள்ள யாராவது ரொம்ப லோவாவோ டல்லாவோ ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம். இப்படி செய்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் பிரயோஜனம் இல்லைங்க, உங்களுக்கும் உண்மையான சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பைபிளில் கூட ஒரு வசனம் சொல்லுது, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. நீங்கள் நன்மை செய்கிறப்போ கண்டிப்பாக கடவுள் உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பிளெஸ் பண்ணுவார். உங்களால் முடிஞ்ச நன்மையும் உதவியும் நீங்கள் செய்யுங்க. காட் பிளஸ் யூ. அமேன்.